முதல் கேள்வி 2025 பட்ஜெட்டில் கலைஞர் உமன்ஸ் ரைட்ஸ் கிராண்டை எந்த வகை மாணவிகளுக்கு விரிவாக்கியது? ஆன்சர் பி. அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவிகள். இரண்டாவது கேள்வி 2025 தமிழ்நாட்டில் தொடங்கிய புதிய பிரைஸ் மானிட்டரிங் செல்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் சி. 38. மூன்றாவது கேள்வி 2025 நீர்நிலைகள் கண்காணிப்பிற்காக தமிழக அரசு எந்த தொழில்நுட்பத்தை முதன்மையாக பயன்படுத்தியது? ஆன்சர் ஏ. செயற்கைக்கோள் ரேடார். நான்காவது கேள்வி கலைஞர் ஸ்போர்ட்ஸ் மிஷன் கீழ் 2025 புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பி. மதுரை. ஐந்தாவது கேள்வி 2025 அர்பன் ஃப்ளட் இயர்லி வார்மிங் சிஸ்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏ. சென்னை. ஆறாவது கேள்வி கிரீன் தமிழ்நாடு மிஷன் 2025 இலக்கு ட்ரீ பிளான்டேஷன் டார்கெட் எவ்வளவு? ஆன்சர் டி. 25 கோடி. ஏழாவது கேள்வி 2025 தமிழ்நாடு நிறுவிய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் முக்கிய துறை எது? ஆன்சர் ஏ. செயற்கை நுண்ணறிவு. எட்டாவது கேள்வி 2025 கடலோர மாவட்டங்களில் டிஸ்கார்டு ஃபிஷ்நெட் சேகரிக்க எத்தனை புதிய சேகரிப்பு மையங்கள் திறக்கப்பட்டன? ஆன்சர் சி. 14. ஒன்பதாவது கேள்வி 2025 ஜீரோ மிஸ்ஸிங் சைல்டு இனிஷியேட்டிவ் எந்த துறையின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி. குழந்தைகள் நலத்துறை. பத்தாவது கேள்வி 2025 தமிழ்நாடு அரசு அமைத்த இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICCC முக்கிய இடம் எது? ஆன்சர் ஏ. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு விட சொல்லியிருக்கோம். 10க்கு நம்ம எத்தனை சரியா சொல்லியிருக்கோம் அப்படின்றத மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம 10க்கு 10 சரியா தான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை தவறான விடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எந்த கேள்வி தவறா சொல்லியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அந்த கேள்விக்கு போய் நம்ம விடைய இங்க ரிவீல் ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமா இந்த பக்கத்திலேயே படிச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பக்கத்தை ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.